எல்லோரும் பார்த்தீங்கன்னா நார்மல் அடாப்டரை கனெக்ட் பண்ணி நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க. அது பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் கேம் விளையாடிட்டு இருக்கும்போதோ நார்மலாக ப்ரௌசிங் பண்ணிட்டு இருக்கும்போது டிஸ்கனெக்ட் ஆகிருக்கலாம். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இது வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா டிரெக்டாகவே நாங்கள் மதர்போர்டில் கனெக்ட் பண்ணிடுவோம். அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளான கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டியோடய வந்து ஒன்று இருக்குது. அதோட பிராண்டட் ப்ராடக்ட் TP-Linkட தான். இதை நீங்கள் நம்பி வாங்கி உங்களோட பிசிஎலுக்கு இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட வைஃபையும் டிஸ்கனெக்ட் ஆகாமல் ஒர்க் பண்ணும். அதோட பார்த்தீங்கன்னா நீங்களும் குழம்பாமல் பிசியில் ஒழுங்காக ஒர்க் பண்ணி கொள்ளலாம். ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ஜெய் கம்ப்யூட்டர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பில் புதுசாக TP-Linkட வைஃபை கார்டு தான் ஸ்டாக் வந்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 150 MB/s வைஃபை கார்டு, மற்றது பார்த்தீங்கன்னா 300 MB/s வைஃபை கார்டும் வந்திருக்கு. Ryzen 5 5600G PC ஒன்றுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இதனாலே தெரியும் இதில் TP-Linkட 150 MB/s வைஃபை கார்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு கார்டு, இது 300 MB/s 2 ஆண்டனாவோட வரும். மற்ற 150 MB/s ஒரு ஆண்டனாவோட வரும். இது பார்த்தீங்கன்னா PCI Express கார்டில் நீங்கள் ப்ளக் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் பண்ணும். அப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா இதில் டிரைவர் CD உள்ளே இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரௌசரில் சர்ச் பண்ணி நீங்கள் அந்த டிரைவரை இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த கார்டு ஒர்க் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா 150 MB/s விலை பார்த்தீங்கன்னா 4500 ஆகும். 300 MB/s பார்த்தீங்கன்னா 8200 கிட்ட வரும். அதோட பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டி. TP-Linkட ஒரிஜினல். நீங்கள் இப்போ வைஃபை இல்லாத பிசிஎலுக்கு நீங்கள் வைஃபை அடாப்டர் வாங்கி போடுறத விட அவசரம்னா நீங்கள் அது வாங்கி போடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்டை வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேபிளான இன்டர்நெட் கனெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைபர் இன்றைக்கு ஒர்க் ஆகலை. ஆனால் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஏர்டெல் ஹாட்ஸ்பாட். அதோட ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். 150 MB/s வைஃபை கார்டில் எவ்வளோ ஸ்பீட் வருதுண்டு. நான் முடிஞ்சதுண்டா ஃபைபர் ப்ராப்ளம் ஓகே ஆச்சுன்னா உங்களுக்கு ஃபைபரில் டெஸ்ட் பண்ணி போட்டு விடுறேன் எவ்வளோ MB/s ஸ்பீட் கிடைக்குதுண்டு. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஃபோனில் செக் பண்ணால் ஒரு 50-60 MB/s கிடைக்கும் ஏர்டெலுக்கு. அதுவே இதில் பார்த்தீங்கன்னா இது ஃபோனில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இருக்கிறதால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. டைரெக்டாக நாங்கள் ஃபைபரில் கனெக்ட் பண்ணோம்னா இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடிங் ஸ்பீட் 24.1 அப்லோடிங் ஸ்பீட் 8 Note 4 வருது. இது இந்த வைஃபை கார்டு உங்களுக்கு தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இல்லாட்டி எங்கள்கிட்ட நேராக ஷாப்புக்கு வந்தோம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இல்லாட்டி உங்களுக்கு கொரியர்லையும் போட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த கார்டு தேவையானாக்கள் எங்களை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளுங்கள்.